ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓவர் பவர் அன்எம்ப்ளாய்டு டீமன் கிங் எபிசோடு 18 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்களே, அங்கே அவன் சொல்கிறான், அடா உள்ளவா, உள்ள உனக்கு சொர்க்கத்தையே காட்டுறேன். யார் யார் இந்த இடத்துக்கு வராங்களோ வந்துட்டா போதும், இந்த இடத்த விட்டு போகவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சொர்க்கமான இடம். இந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து ரெகுலர் கஸ்டமர் போல, லேடிக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆமா, பக்கத்துல யாரு, நீங்க கொஞ்ச நாளாவே வரவே இல்ல, அதெல்லாம் என்ன விஷயம்? அதுவா அண்டர்ஸ்டாண்ட் கொள்ள போனேன். அப்போனா நீங்க அந்த ஹீரோய்க்கான ஸ்டோரியை சொல்லி ஆகணும். கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். பக்கத்துல இவன் இருக்கால, ரொம்ப லோ ரேங்க்ல இருக்க ஒரு அயன் அட்வென்ச்சரரு. ஆமா, உன்னை யாராச்சும் அதை சொல்ல சொன்னாங்களா? அந்த பொண்ணு மர்லினை பார்த்தோன்னே ஷாக் ஆகுறா. ஆமா, என்ன விஷயம்? அதுவா இவரை வேற யாரோன்னு நினைச்சு நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் அங்க ஷோவும் ஆரம்பிக்குது. அங்க புதுசா ஒரு பொண்ணு பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறா. அதை பார்த்து ஆளு பைத்தியம் ஆகுறான். அந்த பொண்ணோட முழு கண்ணும் நம்ம ஹீரோட கீ மேல தான் இருக்கு. கீயை எப்படியாச்சும் அடையணும் தடவை பாப்பால. அந்த இடத்துல நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். அடே பைத்தியக்காரா, இந்த மாதிரி ஒரு ஓல்டு லேடிக்கு போய் எப்படி மாய்கிற? அம்மா, எப்படி நீ அதை சொல்ற? ஆமா, உன்னோட ஏன்ஷியனான விஷயத்தை வச்சு என்னால சொல்ல முடியாதா? அதே மாதிரி போதும், ஒரு டீனேஜ் பொண்ணு மாதிரி நடிக்கதான் நிறுத்து. இதனால அவ கடுப்பாவரா. ஆனா அதுக்குள்ள முன்னாடி நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தா அந்த பொண்ணு சொல்றான், மிஸ்டர் மர்லின், உங்களுக்காக யாரோ ஒரு விசிட்டர் வந்திருக்காங்க. அப்பனா யாரு? ஆலிஸா? இல்ல, ஆலிஸா இருக்க கூடாது. அட, நான் எதுக்கு ஆலிஸை பார்த்து பயப்படணும்? நான் தான் எதுவுமே பண்ணலையே. இதுக்கப்புறம் அவங்க ஒரு எத்த நோக்கி போறாங்க. அங்க ஒரு லேடியோட போஸ்டரும் இருக்கு. அது ஒரு டீமன் தான். அதோட பேரு ஆஸ்மோடிஸ். அந்த இடத்துல திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த பொண்ணு வந்து எல்லாத்தையுமே அவுக்க ஆரம்பிக்கிறான். அங்க இப்பதான் அவளோட சுயரூபமும் நம்மளுக்கு தெரியுது. ஒரு டீமன் தான். நம்ம மர்லினை பத்தி இவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. 4 வகையான ரூலர் டீமன்ஸும் இருக்காங்க. ரூலர் ஆஃப் பிரைடு நம்ம ஹீரோ, ரூலர் ஆஃப் லஸ்ட் அவங்கள இந்த லேடியும் ஒண்ணு. அப்புறம் அவங்க முன்னாடி ஆஸ்மோடியஸ் அப்படின்னு ஒரு லேடி இருக்கு. இந்த லேடி தான் ரூலர் ஆஃப் லஸ்ட். இந்த இடத்துல எதுக்கு நீ நைட் கிளப்பை ஓபன் பண்ண? எக்கனாமியை ட்ரெயின் பண்றதுக்கும் அதை வந்து நிலையா வைக்கிறதுக்கும் தான் ஓபன் பண்ணுதே. அதே மாதிரி நம்மாலு அவன் வந்து ஆல்ரெடி டீமன் சமனிங் ஸ்க்ரால் எல்லாம் வித்துன்னு இருக்கானா. எனக்கு அப்படி பண்ண விஷயம்லாம் ஞாபகம் இல்லையே. இல்ல, அதுக்கும் மேல உன்ன வேற கவுன்சில்ல இருந்து தூக்கிட்டாங்க கேள்விப்பட்டேன். அவங்க ஒன்னும் தூக்கல, நான் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ கொஞ்ச நாள்ல அவங்க வந்து கெஞ்ச போறாங்க. நான் இல்லாம ரொம்பவும் கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அப்படியெல்லாம் இல்ல, பர்ஃபார்மன்ஸ் சும்மா வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா நீ இல்லாம டிஸ்ட்ரிக்ஷன் ஏற்படல, நிறையவே விஷயம் நல்லா நடக்குதான். கொஞ்சம் கொஞ்சமா அடையுது, எல்லாத்தையும் தலையில கட்டிடுறாங்க. அதனால அவன் இன்னமும் கஷ்டப்படுறான். அந்த இடத்துல ரெடி அபிஸோட ஒரு ஆளை வரை இவன் வெட்டி போட்டிருப்பான். அதனால அவங்களுக்கும் இவன் எனிமி ஆயிட்டான். கொலப்படாத, அபிஸோட லாடே வந்தாலும் என்னால அவங்கள வெட்ட முடியும். புரியுது, நான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீயே இந்த உலகத்தை அழிப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். அங்க போகும்போதும் அவங்க வந்து சொல்றாங்க, உன்னோட ஃப்ரெண்டு வந்து ஆல்ரெடி போயிட்டான், அப்படி நீங்க வரணும்னா கண்டிப்பா வரலாம், உங்களுக்கு கண்டிப்பா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இதுக்கப்புறம் போகும்போதே அந்த வித்தியாசமான லேடியும் இது எல்லாத்தையுமே பார்த்துன்னு இருக்கா. அந்த ஹீரோவும் ஏதோ ஒரு விஷயத்த யோசனையே வருவானா. அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது, அலிசா அம்போன்னு விட்டானு. ஐயோ, அவ வேற டோஜோலயே மயங்கி வேற கிடக்குறா. இதனால அவன் வந்து சீக்கிரமா போலான்னு யோசிப்பான். அதுக்குள்ள அவ கழுத்திலேயே கத்திய வைக்கிறா. ஆனா நம்ம ஹீரோ அசால்ட்டா ஒரே அடியில பறக்க விட்டுறான். அப்புறம் தான் அவனுக்கு யாரோ ஒருத்தங்க பக்கத்துலயே இந்த மாதிரி ஃபீல் ஆகும். அதுலயே அவன் கண்டுபிடிச்சிடறான், வயசான கிழவி, நீ தானே இங்க வந்த, எனக்கு தெரியும் உன் மேல எனக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் இல்ல, மரியாதையா ஓடி போயிடு என்ன இப்படின்னு அவன் கத்துறான். அந்த சைடு அந்த பொண்ணால எதையுமே நம்ப முடியல. அயன் அட்வென்ச்சர்னு நான் கேள்விப்பட்டேன், ஆனா இவன் என்ன இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கா. இதனால அவன் இன்னமும் கடுப்பாவரா. அப்பனா இவனோட முழு ஸ்ட்ரென்த்தை மறைச்சு வச்சிருக்கானா. பரவாயில்ல, இந்த மாதிரி நான் ஒன்னும் இவனை விட போதில்ல. ஏன்னா என்கிட்ட இன்னொரு ஒரு ட்ரம் கார்டு இருக்கு. சைடு நம்ம ஹீரோ போயின்னு இருப்பானா. திடீர்னு ஆலிஸ் அங்க நடுவுல வந்து கத்த ஆரம்பிச்சிடறான். அம்மா, எங்கடா போன? அநியாயமா ட்ரெயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே அம்மோன்னு விட்டு போயிட்டேன். நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நான் அம்மோன்னு விட்டு போல, இந்த மாதிரி நான் வாக்குக்கு போனேன். குடிக்கார ஃப்ரெண்ட் பையன் அவனே எப்பயோ வந்துட்டான், நீ என்ன இன்னமும் வராம இருந்தியா? அதனால தான் நானே உன்னை தேடி வந்துட்டேன். அதே மாதிரி நீ வந்து தப்பான ஏத்துக்கோ, பொண்ணுங்க கூட ஃபிளட் பண்ற விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம மேரிடா இருக்கும். ஈவன் அது பேருனாலும் இருந்தாலும் நீ போனா என்னோட பேரு கேட்டு போகும். அதனால புரியுது அவனுக்கு. ஹீரோவும் வைக்கப்பட்டேன்னு சொல்றான். இல்ல, நான் ஒன்னும் அப்படிலாம் பண்ண போதில்ல, எனக்கு அந்த மாதிரி இடத்துக்கு போகணும்னு எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் இல்ல. சரி, அப்படின்னா நாளைக்கு வா, நம்ம வந்து அதை அப்ரைசல் பண்ணி பார்க்கலாம். அந்த கீயை பத்தி நம்மளுக்கு தெரியல, அதை நம்ம அப்ரைசல் வேற பண்ணணும். இதுக்கப்புறம் அந்த லேடியை காட்டுறாங்க. அந்த லேடியும் ஒரு எத்துக்கு போறா. சீலெல்லாம் ஓபன் பண்ணி விட அங்க ஒரு பயங்கரமான கிரியேச்சர் வருது. இது ஒரு ஃப்ரோசன் டிராகன் தான். அவ்வளவுதான், அந்த மொழினா ஒரு வழியாக்காம நான் விட போதில்ல. இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.